ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புரட்டாசி ஸ்பெஷல் பெருமாள் கோவில் தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பெருமாள் கோவில் போயிட்டு தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலையை விடுங்க. அதே ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு ஜாலியாக சாப்பிடுங்க. இந்த அளவுக்கு சாதம் நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். குழைவாக நல்லா வெந்த சாதம். தயிர் சாதம் முங்குற அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ சாதம் 1/2 கப்பு அப்படின்னாக்கா 1 கப்பு தயிர், அந்த அளவுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் கடுகு கடலப்பருப்பு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள், 1 வரமிளகாய் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக பிஞ்சு பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் உளுந்து, உடைச்ச உளுந்து, 1/4 ஸ்பூன் மிளகு, நுணுக்கின மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 கைப்பிடி நறுக்கின மல்லித்தலை, 1 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் நறுக்கின இஞ்சி. இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். சாதம் முங்குற அளவுக்கு தயிர் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணி. நான் ஏற்கனவே நல்லா வேக வச்சு தான் எடுத்திருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் மசிச்சுக்கிறேன் சாதத்தை. சாதம் குழைவாக இருந்தால் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். லைட்டாக மசிச்சு விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சாதத்துக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். தயிர் சாதம் வரன்னு இல்லாமல் செய்யணும். அப்போ தான் நேரம் ஆனாலும் நம்மளுக்கு சாதம் வறண்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம செய்யும் போது வரன்னு செஞ்சுட்டா அப்போ சாப்பிட நல்லாயிருக்கும். ஆனால் நேரம் ஆகி சாப்பிட்டா நல்லா இருக்காது. சாதத்தில் எல்லாம் இழுத்து ரொம்ப வரன்னு ஆயிரும். இன்னும் மிச்சம் இருக்கிற தயிரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் ஓரளவுக்கு நல்லாவே சாதம் முங்குற அளவுக்கு தயிர் ஊற்றி தயிர் சாதம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுதான் தயிர் சாதத்துக்கு கணக்கு. நான் எல்லா தயிரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துட்டேன். பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம இதில் தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளித்து கொட்டினா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சிடலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் காஞ்சதுமே சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து லைட்டாக பொன்னிறம் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. கூடவே இஞ்சி ஆட் பண்ணிடலாம். இஞ்சி ஆட் பண்ணதுமே பச்சை மிளகாவும் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். கடைசியாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிடலாம்.
தாளிப்பு ரெடி. இப்போ தயிர் சாதத்தில் இந்த தாளிப்பை கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி மல்லித்தழை தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கைப்பிடி நறுக்குன மல்லித்தழை தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆஸ் யூஸ்வல் உருளைக்கிழங்கு வறுவல், சிப்ஸு, ஊறுகாய் எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி கூட தாளிப்பு போடும் போதே முந்திரி கூட அது கூடவே தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். கோவில் சாதத்தில் முந்திரிலாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், நம்ம பெருமாள் கோவில் தயிர் சாதம் சூப்பர் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.